சங்கரன்கோவில் நகராட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டதை அடுத்து உமா மகேஸ்வரி தன்னுடைய பதவியை இழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரும்பாலான கவுன்சிலர்கள் உமா மகேஸ்வரிக்கு எதிராக வாக்களித்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஜூலை 2ஆம் தேதி நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது கொண்டுவரப்பட்டிருந்தது. சங்கரன்கோவில் நகராட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நகர்மன்ற தலைவர் பதவியை உமா மகேஸ்வரி இழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரும்பாலான கவுன்சிலர்கள் உமா மகேஸ்வரிக்கு எதிராக வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 2ஆம் தேதி நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. ஜூலை 2இல் உமா மகேஸ்வரி மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு 28 பேர் ஆதரவளித்திருந்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக உமா மகேஸ்வரி ஹைகோர்ட் கிளையில் வழக்கு தொடுத்திருந்தார். சங்கரன்கோவில் நகராட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டதை அடுத்து தம்முடைய நகர்மன்ற தலைவர் பதவி உமா மகேஸ்வரி இழந்திருக்கிறார். பெரும்பாலான கவுன்சிலர்கள் உமா மகேஸ்வரிக்கு எதிராக வாக்களித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்குச்சீட்டு முறையில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு பெரும்பாலான கவுன்சிலர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். ஜூலை 2இல் நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜூலை 2இல் உமா மகேஸ்வரி மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு 28 பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக உமா மகேஸ்வரி ஹைகோர்ட் கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வாக்குச்சீட்டு அடிப்படையில் வாக்கெடுப்பு நடத்தி தீர்மானத்தை நிறைவேற்றி சமர்ப்பிக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருந்தது. சங்கரன்கோவில் நகராட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தம்முடைய நகர்மன்ற தலைவர் பதவியை உமா மகேஸ்வரி இழந்திருக்கிறார். அவருக்கு எதிராக 28 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். பெரும்பாலான கவுன்சிலர்கள் உமா மகேஸ்வரிக்கு எதிராக வாக்களித்ததாகவே தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. வாக்குச்சீட்டு முறையில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு பெரும்பாலானோர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஜூலை 2ஆம் தேதி நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜூலை 2ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு 28 பேர் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக உமா மகேஸ்வரி நீதிமன்றத்தை நாடியிருந்தார். வாக்குச்சீட்டு அடிப்படையில் வாக்கெடுப்பு நடத்தி தீர்மானத்தை நிறைவேற்றி சமர்ப்பிக்க நீதிமன்றம் ஆணையிட்டிருந்தது. சங்கரன்கோவில் நகராட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு எதிராக 28 பேர் வாக்களித்த நிலையில் தற்போது அவர் தம்முடைய நகர்மன்ற தலைவர் பதவியை இழந்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.